கத்திரிக்காய் செடியில் நிறையா காய்ச்சிருந்துச்சு. பறித்து வச்சுட்டு என்னடா சமையல் செய்யலான்னு சொல்லி காத்திருந்தா மீன்காரங்க வந்து பெல் அடித்தாங்க. சரி மீன் வாங்கி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா இறால் இருந்துச்சு, நல்லா வீச்சா. சரி இறால் ஒரு 1/2 கிலோ வாங்கி வறுத்துட்டு மீன் ஒரு 1/2 கிலோ வாங்கி குழம்பு வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். காணாங்கத்த மீன் எங்கள் ஊரில் 5 மீன் 200ரூவாங்க. இறால் 200ரூவா விற்கிது. உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட்டு விற்கிதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டப்பு டப்புன்னு எங்கள் அம்மா இறால் ஆஞ்சி சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இறால் வாங்கிறத விட சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அதை ஆஞ்சி க்ளீன் பண்ணுறதுக்கே பெரிய வேலை. ஏதோ நாங்கள் கொஞ்சம் இன்றைக்கி கம்மியாக வாங்கினதுனால சீக்கிரமாக ஆஞ்சாச்சு. அம்மா ஆஞ்சிட்ருக்கக்குள்ளேயே நான் டக்கு டக்குன்னு வெங்காயம் தக்காளியெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டேங்க. ஹெல்பிங் மூடு. சரின்னு ஒரு நான்ஸ்டிக்கில் டக்குன்னு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் பெருஞ்சீரகம் பூண்டை நசுக்கி போட்டு முழு பூண்டு போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வதங்கலைன்னா அந்த இறாலோட டேஸ்ட்டே போயிடும். நல்லா வதங்கணுன்னா லைட்டாக உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து வதக்கணும். எங்கள் அடுப்பு வேறு ரொம்ப ஸ்லோவாக வேறிதுங்க. எவ்வளோ வேகமாக நமக்குனாலும் அது ஸ்லோவாக தான் வதங்குவாங்குது. இறால் வாங்கிட்டு கத்திரிக்காய் ஆட் பண்ணலான்னா எப்படி? நம்ம வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் இல்லையா, வெண்ணெய் மாதிரி சூப்பராக இருக்குங்க. எந்த ஒரு எறும் போகாமலே வெறும் சும்மா 4 கன்று மட்டும்தான் வாங்கிட்டு வந்து வச்சாங்க அம்மா. வீட்டில் ஜாமான் விளக்குற தண்ணியிலே அது காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அந்த கோழிங்கள்ட்டேருந்து காப்பாற்றுறது தான் பெரிய வேலையாக இருக்குதுங்க. அந்த கத்திரிக்காயை நல்லா வதக்கிட்டு அது கூடவே ஆஞ்சி வச்சுருக்க இறாலை போட்டு அதையும் நல்லா வதக்கணும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணியிலே பார்த்திங்கன்னா இறால் நல்லா வேக ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுட்டு திறந்து பார்த்தா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். நம்ம எதுவுமே தண்ணி விடவே இல்லை, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். ஸோ அந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் நம்மளுக்கு லைட்டாக இது தோசைக்கு சப்பாத்திக்கு வேணும்னா இந்த கன்சிஸ்டன்சிலே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மீன் குழம்பு இருக்கிறதுனால இறால் வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணிலாம் சுண்டணுன்னு லைட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி மூடி வச்சு இறக்கியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் சமைச்சிங்க.